திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். இன்றைக்கி எந்த அனிமே ரிவ்யூ பார்க்கணும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். இது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஃபேண்டசி மார்ஷல் ஆர்ட்ஸ். டேரக்டர் பை கசூரியோ ஃபெரோசி. ப்ரொடியூஸ்டு பை கென்கோஜியோ டென்சுடியோ டைட்டோ டூ இன்ஸ்டியூஷன். இதில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ரெக்ஸ். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு சின்ன பையன்தான். ஓகேவா, அவர் வந்து எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹண்டர். இந்த இதில் பார்த்திங்கன்னா வரல ஹண்டர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். அதில் பாஸ் ஆனால் தான் இல்லை அஃபிஷியலாக ஒரு ஹண்டர் அப்படின்னு பண்ணுவாங்க. ஹண்டராக தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நிறைய ஹண்ட்ஸ்லாம் பண்ணலாம். அது மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அவங்க ஒரு மர்டரே பண்ணிட்டாலும் அவங்க மேலே கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே ஹண்டராக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல ஹண்டர்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஹண்டர் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டர். அவர் சின்ன வயசுலேயே வீட்டு விட்டு போயிடுவார். நம்ம இப்போ ஹீரோவோட அப்பாவை தேடி தான் நம்ம ஹீரோ வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்பா வழியிலே போனதுக்காக அந்த ஹண்டர் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட்டுக்கு போவார். போன இடத்துல சில ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பார். அதில் முக்கியமான ஃப்ரெண்ட் தான் கிழுவான். அந்த கிழுவாங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் கன்யூஸாக வருவார். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பல ஜேர்னிஸை இது பண்ணுவாங்க. இந்த எபிசோட் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 148 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் வந்து 6 சீசனாக பிரிச்சுருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் சீசன் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸாமில் நம்ம ஹீரோ எப்படி பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹண்டர் எக்ஸாமில் தான் இந்த கிருவா அப்படிங்கிற ஃப்ரெண்டே அவருக்கு பிடிச்சிருப்பாரு. அது இல்லாமல் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ஃபெயில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்க் பார்த்திங்கன்னா அரீனா ஆர்க், தேர்டு வந்து ஃபேண்டம் ட்ரோப்ஸ், க்ரீன் ஐஸ்லேண்ட், கைமேரா ஆண்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஆர்க் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆர்க் பார்த்திங்கன்னா கைமேரா ஆண்ட் ஆர்க் தான். அதில் வந்து நம்ம ஹீரோவோட பொட்டென்ஷியல் ஃபுல்லாக வெளியே வந்திருக்கும். மற்ற எல்லா எபிசோடும் பார்த்திங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்ட் கேவோ 2 பேருமே பவர்ஃபுல் ஆகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி வருவாங்க. அதே டைமில் அவங்க அப்பாவையும் தேடுற ஜேர்னியில் தான் இது எல்லாமே நடக்குது. கடைசியாக ஃபைனலாக அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது எது வந்து லாஸ்ட் எபிசோட்ஸை கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வேர்ல்டுக்கு வர டேஞ்சர்ஸை ஃபேஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது தான் மற்ற ஆர்க்ஸ் இருக்கும். அவங்களோட ட்ரைனிங்ஸ் இருக்கும். இந்த ஃபேண்டம் தீவ்ஸும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் வந்து ஃபேண்டம் தீவ்ஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல் வில்லன்ஸ். அவங்கள ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க. இதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா க்ரீன் ஐலண்ட் ஆர்க்னு சொல்லுவோம். அது நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வீடியோ கேம்குள்ளேயே போய் ப்ளே பண்ணுவாங்க. அந்த கேம் எப்படி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்குள்ளே ஒரு ஒரிஜினல் ஹண்டர்ஸே போய் விளையாடுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் அதுலேயே அவங்க பவர்ஃபுல் ஆவாங்க. அவங்க பவர்ஃபுல் பொட்டென்ஷியல் எப்படி அதிலேருந்து வெளிக்கொண்டு வராங்க அப்படிங்கிறது இந்த ஆர்ட்டில் காட்டியிருப்பாங்க. ஓவரால் இந்த அனிமே பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். நல்லா 2 பசங்க எப்படி நல்லா அவங்க பவர்ஃபுல்லாக மாறி அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஜேர்னிஸில் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, டேஞ்சர்ஸ் எல்லாம் ரியல் லைஃப் டேஞ்சர்ஸ் அதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இங்கே நிறைய கேரக்டர்ஸ் எதுவும் டீச் பண்ணுது. இந்த அனிமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அனிமே பற்றி பார்க்கணும் ரிவ்யூ தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.